மதுரையில இருந்து கேரளா போன குடும்பத்தில இருந்து ஒரு பொண்ணு எப்படி இந்தியாவோட தலைச்சிறந்த தொழிலதிபருக்கான விருதை வாங்கினாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். 7 வருஷமா மழையும் இல்ல, அதனால விவசாயம் பண்ண முடியாதனால ஈஸ்வரியோட அப்பா சரி நம்ம இப்படியே மதுரையிலே இருந்தா வேலைக்கு ஆகாது, ஒரு பொழப்புக்காக ஏதாவது ஒரு ஊர் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு குடும்பத்தோட மதுரையை விட்டுட்டு கேரளால இருக்கிற திருச்சூருக்கு வந்து சேர்றாரு. அங்க ஒரு குடும்பத்தோட முறுக்கு சிப்ஸ் பலகாரங்கள்னு செஞ்சு பக்கத்துல இருக்க வீடுங்க கடைங்கன்னு போய் வித்துட்டு வர்றாரு. இதையெல்லாம் எப்படி செய்யறது நல்லா பார்த்து கத்துக்கிட்ட ஈஸ்வரி கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அவங்க சின்னதா ஒரு கடை ஆரம்பிச்சு அதுல இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே செய்றாங்க. அவங்களும் இதே மாதிரி சின்ன சின்னதா வீடுங்க கடைங்கன்னு டெலிவரி பண்ணி ஒரு கட்டத்துல 2500 ஸ்கொயர் ஃபீட்ல அஸ்வதி ஹாட் சிப்ஸ்னு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டா ஓபன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து சுத்தி 40 கிலோமீட்டர்ல உள்ள கடைகளுக்கு அவங்களோட சிப்ஸ் டெலிவரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நல்லா போயிட்டு இருந்த ஈஸ்வரி அவங்களோட லைஃப்ல திடீர்னு அவங்க வீட்ல இருக்க காரு நகைகள் எல்லாம் காணாம போகுது. அடுத்து அவங்க கடையில இருக்கிற பொருட்கள் மிஷின்கள் எல்லாமே காணாம போகுது. அடுத்தடுத்து ஒரு 8 திருட்டு அவங்க வீட்டிலேயே நடக்குது. இதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. இதனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் சாப்பாடு கூட சாப்பிட முடியாத நிலைமையில இருந்து ஹாஸ்பிட்டல் ஒரு 6 மாசம் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் அதுல இருந்து திரும்பி வராங்க. அவங்க 6 மாசம் கழிச்சு வந்து பார்க்கும்போது கடைகளுக்கு ஒழுங்கா பொருட்கள் போகாதனால இவங்களோட டீலர்ஷிப்பை எல்லா கடைக்காரங்களும் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கடையை டெவலப் பண்றதுக்காக கொஞ்சம் கடன் வாங்கி இருந்தனால அந்த கடன்காரங்க பிரச்சனை அப்படி இப்படின்னு இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி நம்ம இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு இருந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரோட்டு ஓரமா சின்னதா ஒரு தள்ளுவண்டி கடை போட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க பொருட்கள் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல சின்னதா ஒரு கடை வருது. அந்த கடை எப்படின்னா அதுல கரண்ட் வசதியும் கிடையாது, தண்ணி வசதியும் கிடையாது. அதுல அவங்களோட கடையை திருப்பி ஸ்டார்ட் பண்றாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருந்தனால அவங்க வீட்டை ஜப்தி பண்ணணும்னு பேங்க்ல இருந்து வந்திருக்காங்க. அப்போதைக்கு அவங்க ஒரு 5 லட்சம் கொடுத்தாங்கன்னா அந்த பேங்க்காரங்க அன்னைக்கு அந்த வீட்டை ஜப்தி பண்ணாம போயிடுவாங்க. அதுக்காக அவங்களும் ஒரு பேங்கா ஏறி இறங்கி அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி கடன் கேட்டு பாக்குறாங்க. ஆனா யாருமே கடன் தர முன் வரல. கடைசியா ஒரு பேங்க்குக்கு போயிட்டு அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த பேங்க்ல இருந்து அவங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் தராங்க. அந்த 5 லட்சத்தை எடுத்து வந்து இந்த பேங்க்காரங்கிட்ட கொடுத்து அவங்களோட வீட்டை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறமா ராத்திரியும் பகலுமா ஈஸ்வரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு கடையை 5 கடையா மாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம கனடா, அமெரிக்கா, கத்தார்னு பல நாடுகளுக்கு அவங்களோட சிப்ஸை ஏற்றுமதியும் பண்றாங்க. இத பாராட்டுற விதமா தான் இந்திய அரசு இவங்களுக்கு சிறந்த தொழிலதிபருக்கான விருது கொடுத்திருக்காங்க. பிரிட்டன் நாடு இவங்களுக்கு டாக்டரேட் பட்டமும் கொடுத்திருக்காங்க. இவங்க இதுவரை குறைஞ்சது ஒரு 130க்கு மேற்பட்ட விருது வாங்கியிருக்காங்க. இவங்களோட கடை கேரளால எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதால இருந்து ராகுல் காந்தி வரை எல்லாரும் வந்து இவங்க கடையில சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்து அந்த நம்பிக்கை கடைசி வரை இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்து நம்மளாலே வாழ்க்கையில சாதிக்க முடியும். அவங்க மேல அவங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்து அவங்க அதை விட்டு கொடுக்காதனால தான் அவங்க ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்ணி ஒரு சூப்பர் மார்க்கெட் ரேஞ்சுக்கு போயிட்டு அது என்னதான் பிரச்சனையில அதை வித்துட்டு வந்தாலும் அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை அவங்க விடாதனால தான் தள்ளுவண்டியில இருந்து சின்னதா உயர்ந்து இன்னைக்கு பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற நிலைமைக்கு அவங்க வந்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க ஒரு மாசத்துக்கு பல கோடிகளுக்கு மேல சம்பாதிக்கிறாங்க. அவங்க தான் அஸ்வதி ஃபுட்ஸோட ஓனர் ஈஸ்வரி.